இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் மன்னாரில் ஒன்று திரண்டு அடக்குமுறைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மேதின பேரணி. இடதுசாரி என ஏமாற்ற வேண்டாம், தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய கட்சி தமிழரசு கட்சி. சுமந்திரன். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை கட்டணம் மீண்டும் குறைப்பு, நிர்வாகம் அறிவிப்பு. சுமந்திரனின் இராணுவ பாதுகாப்பு நீக்கம், அம்பலமாகும் உண்மைகள். வெளியேற்றப்படும் ஸ்ரீதரன், முடிவுக்கு தயாராகும் தமிழரசு கட்சி. எதிர்கால ஜனாதிபதி சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள், ஹரிணி திட்டவட்டம். வடக்கு காணிகளை சுவீகரிக்கும் அரசாங்கத்தின் இரகசிய நகர்வு, ஆவேசத்தில் சுமந்திரன். தெல்லிப்பளை வைத்தியசாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி தொழிற்சங்க நடவடிக்கை. சுரண்டல், ஒடுக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் திட்டவரைவு ஒன்றியம் விவசாய சக்தியை கட்டியெழுப்புவோம் என்னும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விவசாய மேதின பேரணி நேற்று மாலை மன்னாரில் இடம்பெற்றது. நேற்று மாலை 2 மணியளவில் மன்னார் புது விளையாட்டு மைதான வீதியில் இருந்து மேதின பேரணி ஆரம்பமானது. குறித்த பேரணியின் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதோடு பல்வேறு வாசகங்கள் ஏந்தியவாறு பதாதைகளை ஏந்தி பிரதான வீதியூடாக மன்னார் பசார் வீதியை நோக்கி சென்றனர். இதன்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக நீக்கு, அனுர அரசே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதிலளித்தா, அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய், விவசாய காணிகளை விகாரைக்கு பறிக்காதே, காற்றாடி செயல் திட்டத்துக்கு அனுமதி அளிக்காதே, கச்சதீவை தாரை பார்க்காதே, இந்திய இழுவை படைகளின் வருகையை நிறுத்து, காணி அபகரிப்பையும் அத்துமீறிய குடியேற்றத்தையும் நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் மக்கள் கலந்து கொண்டனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவையின் இருவழி கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் எடுத்து செல்லும் பொதிகளின் நிறையளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுபம் நிறுவன தலைவர் தெரிவித்தார். சேவையில் ஈடுபடும் சுபம் பயணிகள் படகு சேவையில் ஈடுபடுகின்ற பயணிகள் படகு நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ். இனிய மதிய வணக்கம். எனது பெயர் சுந்தர்ராஜ், சேர்மன் சுபம் ஃபெரி. ஆகஸ்ட் 16 கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட காங்கேசன்துறை டு நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்ந்து வெற்றிகரமாக உங்கள் பேராதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் 2016 ஆகஸ்ட் கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட பொழுது நமது இருவழி கட்டணமாக 36,000 ரூபாய் நிர்ணயித்திருந்தோம். அதை மீண்டும் இந்த ஆண்டு பிப்ரவரி துவங்கும் பொழுது பருவநிலை காரணமாக நவம்பர் 8 பிப்ரவரி 21 வரை நிறுத்தி வைத்திருந்தோம். இந்த சேவை மீண்டும் துவங்கப்பட்ட பொழுது 36,000 30,000 குறைத்திருந்தோம். இன்று மீண்டும் ஒரு இந்த கோடைக்கால விஷயத்தை கருத்தில் கொண்டு அதிக மக்கள் பயணிக்க வேண்டும், இலங்கையை நிறைய பார்க்க வேண்டும், இலங்கை மக்களும் இந்தியாவில் உள்ள சுற்றுலா ஸ்தலங்களுக்கு வர வேண்டும். நிறைய கோவில்கள், 6 படை வீடுகள் உள்ளது, நவகிரக கோயில் உள்ளது, சிவாச்சாரியர்களுக்கான ஒரு 3 ஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்கள், பஞ்சபூத ஸ்தலங்களில் 3 ஸ்தலங்கள் தமிழகத்தில் உள்ளது. இது இல்லாமல் பர்ச்சேஸ்க்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இவங்க இந்த கோடை காலத்தில் இவங்களும் இருபுறமும் பயணிக்கணும். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இந்த பயணிகள் இங்கே நிறைய வரணுங்கிறதுக்காக எங்களுடைய இருவழி கட்டணத்தை 30,000 28,000 குறைத்திருக்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா இலவச பொதி பார்த்திங்கன்னா முன்னாடி 10 கிலோ கொடுத்துருந்தோம். அதை இப்போதைக்கு 22 கிலோவாக நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம். 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் 15 கிலோ பார்த்திங்கன்னா செக்இன் லக்கேஜும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருவழிலையும் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா வரக்கூடியவங்களுக்கு ஒரு 7 பேக்கேஜ் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். 3 இரவு 4 நாட்கள், அதேமாதிரி 4 இரவு 5 நாட்கள், 5 இரவு 6 நாட்கள், இந்த மாதிரி ஒரு 3 இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேக்கேஜ் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு 3 இரவு 4 நாள் தங்குற பேக்கேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இலங்கையினுடைய மதிப்பில் 70,000 ரூபாய்க்கும், 4 இரவு 5 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா 80,000 ரூபாயும், 5 இரவு 6 நாட்களுக்கு 1,05,000 ரூபாய் இலங்கை மணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருவழி கட்டணம், அங்கே தங்கும் வசதி,
போக்குவரத்து எல்லாம் சேர்த்து இந்த கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம். இது ஒரு சுற்றுலா இருபக்கமும் மேம்படணும். மேலும் பயணிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தடவை கட்டணத்தை குறைச்சதும் இல்லாமல் பொதியும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் உங்களோட ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கிழமை தவிர 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. நம்மளுடைய அடுத்த ஃபெரி நம்ம எதிர்பார்க்குறோம் மே எண்டு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்தடையும். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு இன்னொரு ஃபெரியும் நமக்கு பார்த்திங்கன்னா இதே ரூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு காங்கேஸ்லேருந்து மார்னிங் ஒரு ஃபெரி கிளம்புற மாதிரி ஒரு சேவையும் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் புக்கிங்க்கோ ஆர் நீங்கள் ஃபெரியில் பயணம் பண்ணுறதுக்கான டிக்கெட் புக்கிங்க்கோ நம்ம பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய ஜிஎஸ்சியாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ வயதை நிர்ணயிச்சிருக்கிறோம். அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா இலங்கை முழுக்க பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்ட்டுகளுக்கு அவங்க பர்மிஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் அவங்களுடைய அருகாமையிலே நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுடைய எங்களோட வெப்சைட்டில் போனீங்கனாலும் sailshubham.com பண்ணலாம். மெட்ரோ வாயேஜிங் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா மேஜர் ஒரு நகரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாயேஜோட ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு இலகுவாக டிக்கெட்டும் சரிங்க, பேக்கேஜும் சரிங்க. நீங்கள் மெட்ரோ வாயேஜில் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தொடர்பில் அவருக்கு வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு தொடர்பில் தமிழ் தேசிய அரசியலில் சில வாதங்கள் எழுந்துள்ளதாகவும், குறிப்பாக தமிழர் பகுதியில் உள்ள அரசியல் தலைமைகளில் பிள்ளையான், கருணா, டக்ளஸ் மற்றும் சுமந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு இராணுவ பாதுகாப்பு முன்னதாக வழங்கப்பட்டது. எனினும் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு அமைப்பு பின்னர் இல்லாது செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கை தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட காணொலியொன்றும் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமந்திரன் வெளியிட்ட காணொலியில் அவரினுடைய கருத்துக்களின் உண்மைத்தன்மை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக இதன்போது அரசியல் ஆய்வாளர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சியில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அணியினர் இறங்குவார்கள் என அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்தார். ஸ்ரீதரன் அதற்கு மறுத்தாலும் அவரை கட்சியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறார் என கூறி அவரை வெளியேற்ற முடியும். இதில் 2 நலன்கள் உள்ளன. ஒன்று, ஸ்ரீதரனை கட்சியை விட்டு வெளியேற்ற முடியும். மற்றொன்று, ஸ்ரீதரனின் பாராளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகும். இவ்வாறான சூழ்நிலையில் வெற்றிடமான பாராளுமன்ற ஆசனத்துக்கு சுமந்திரன் தெரிவு செய்யப்படுவார் என திபாகரன் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஆக வேண்டுமென்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் காலிமுகத்திடலில் நடைபெற்றது. இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், காலிமுகத்திடல் இம்முறை மேதின கூட்டத்தால் பெருமையடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துடன் மேதின கூட்டத்தை நடாத்துவோம் என்ற கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். இனி அரசியல் கட்சிகளின் மேதின கூட்டத்துக்கும் இடையிலான பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது. பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம். போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மேதின கூட்டம் அமைந்துள்ளது. எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம், டிசம்பர் மாதம் தமிழர்களது காணியை அரச காணிகளாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக வர்த்தமானி ஒன்று வெளியாகியுள்ளமை தொடர்பில் சட்டத்தரணி சுமந்திரன் தனது கண்டனத்தை வெளியிட்டார். குறித்த விடயத்தை காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், வடக்கில் 5940 ஏக்கர் நிலத்தை அரசு ரகசியமாக அரச காணியாக பிரகடனப்படுத்துவதாக செய்தி வெளியாகியது. சத்தமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விபரங்களோடு செய்தி வந்தது. இது குறித்து கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானி ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் யாழில் 3669 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 702 ஏக்கர் காணியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 515 ஏக்கர் காணியும், மொத்தமாக 5940 ஏக்கர் நிலங்கள். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் செல்லசிறி சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று இறைவனடி சேர்ந்தார். கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறும் வைத்தியசாலை நிர்வாக சீர்குலைவுகளை கண்டித்தும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை 8 மணி வரையிலான 24 மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். கடந்த 2ஆம் தேதி தெல்லிப்பளை வைத்தியசாலை அவசர தீவிர சிகிச்சை பிரிவினுள்
அத்துமீறி நுழைந்து வைத்திய சேவைக்கு இடையூறு விளைவித்ததுடன் சேவையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய கும்பலுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் போலீசாரின் விசாரணைகளில் திருப்தி இல்லை. எனவே போலீசார் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் மனநல சிகிச்சை பிரிவுகளை திறம்பட நிர்வகிக்க தவறியமை, நிர்வாக கூட்டங்களை நீண்ட காலமாக கூட்டாதமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிர்வாகத்துக்கு எதிராக காணப்படுகிறது. அவற்றினை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கை 51% கூடுதலாக வாக்கெடுத்து ஜனாதிபதியாகின கோட்டாபய ராஜபக்சவுக்கு அந்த கதி என்று சொன்னால், கேவலம் வெறும் 42% வாக்கெடுத்து வென்ற அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு என்ன நடக்கப் போகுது? நீங்கள் உங்களுடைய வழிகளை சரிபண்ணாவிட்டால் இதுதான் நடக்கும். இதுக்கு மோசமாகவும் நடக்கும். இன்று காலை பத்திரிகைகளை எடுத்து பார்த்தீர்களானால் தெரியும், 5940 ஏக்கர் நிலம் வடக்கு மாகாணத்திலே அரசுடைமையாக்கப்படுவதற்கு, சுவீகரிக்கப்படுவதற்கு வர்த்தமானியிலே அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த வர்த்தமானி பிரசுரங்கள் வந்திருக்கிறது. ஒருவருக்கு சொல்லாமல், சத்தம் சாடி இல்லாமல் மெதுவாக முதலாவது நடவடிக்கை வந்துட்டது. ஆனால் சொல்லுவது என்ன? சொல்லுவதெல்லாம் மக்களுடைய காணிகளை நாங்கள் விடுவிப்போம் விடுவிப்போம் விடுவிப்போம். இதுவரைக்கும் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை. ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை. 2 வீதிகளில் இருக்கிற பேரிகேட்டை தூக்கி விட்டால் அது நிலம் விடுவிப்பான். வீதி ஏற்கனவே இருக்குது, அதுலேயும் இறங்க இயலாது, நிப்பாட்ட இயலாது, சைக்கிளில் போயிடாது, நடக்க இயலாது. வேறுனா அங்கால தான் போய் இறங்கணும். அதை நான் கூட நிலவிடுவிப்போம். 2 பாதையை திறந்து வச்சு போட்டு அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை இன்று வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதை விட மோசமாக எல்லாம் செய்யலாம். அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அது நச்சரிச்சு அதை விடுவிக்கப்படலாம். இது இருக்கிறதையும் கபலீகரம் செய்கிறார்கள். இருக்கிற காணிகளை, மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற நிலங்களையும் திரும்ப கபலீகரம் பண்ணுகிறார்கள், அரசு உடைமையாக்குகிறார்கள், சுவீகரிக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியிலே பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்படுகிற மக்கள் நினைவு கூறுகிற நாள் இந்த மே நாள். தொழிலாளர் வர்க்கமாக இருக்கலாம், எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம், வேறு என்ன காரணங்களினாலே ஒடுக்கப்படுகிறவர்கள், அவர்களுடைய விடிவுக்காக குரல் கொடுக்கிற நாள் இந்த மே நாள். ஆகையினாலே இந்த மே தினத்திலே ஜனாதிபதிக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறோம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த மே தின மேடையிலே இருந்து நான் அறைகூவல் விடுகிறேன். உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த வர்த்தமானி மீள கைவாங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் யாழ் மண்ணுக்கு, வடக்குக்கு நீங்கள் இனிமேல் வராமல் பண்ணுவோம். இங்கே காலடி எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவோம். இப்படியாக பொய்யாக எங்களை ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மே தினத்திலே நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம். இந்த மே தினத்திலே பிரதானமான அறைகூவலாக நாங்கள் விடுவது இத்தனை இந்த சுவீகரிப்பு காணிகள், அந்த அறிவிப்புகள் அனைத்து உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும். ஏற்கனவே இராணுவ கையிருப்பிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கிறோம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மாட்டோம். அதுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம். இரண்டாவது, விலைவாசி உயர்வை பாருங்கள். சீனியை விட உப்புக்கு விலை கூடிட்டு ரஜேலுணு என்று சொன்னபடியால் தான் இந்த விலை.
இங்கே வந்து பேசுகிற போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல மொழி முக்கியம், தமிழ் மக்களுடைய மொழி முக்கியம், தமிழ் மக்களுடைய மொழியிலே அவர்கள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், அவர்களுக்கு கடிதங்கள் தமிழ் மொழியிலே வர வேண்டும், அதை நான் உறுதி செய்வேன். இப்படியாக சொன்ன ஜனாதிபதி அந்த ஆட்சி ரஜலுணு ஆனரவுப்பு ரஜலுணு கேட்டால் உப்புல ருசி தானே பார்க்கணும். அதுக்கு பேரில் என்ன இருக்குது? பேரில் என்ன இருக்குது? ருசி நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டு சந்தோஷமாக இருங்கோ. அதான் விமல் ரட்நாயக்க சொல்கிற பதில். எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்கார், கேட்டிருக்கார். அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பேர்களை வைங்க வேணும். அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பேர்களை வைங்க. பேரில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தமிழ் பேரை வைங்க. சத்தியலிங்கம் பண்ணு வைங்கோ, சுந்தரலிங்கம் பண்ணு வைங்கோ, கணசவாதின்னு வைங்கோ. பேரில் ஒன்றும் இல்லைன்னா அப்படி செய்யுங்க. ஏன் ரட்நாயக்க? ஏன் விமல் ரட்நாயக்க? ஏன் ரட்நாயக்க பேரை மாத்துங்கோ, தமிழ் பேரா மாத்துங்கோ. அது செய்ய மாட்டீங்க. எங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுகிறார்கள். பேரில் என்ன இருக்கு? பேரில் எனக்கு உட்பட இந்த மோசமான நடவடிக்கை எல்லாம் நடக்கிறது இந்த 6 மாத காலத்துக்குள்ள. இந்த 6 மாத காலத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், தேர்தல்கள் வருகிற காலத்தில் கூட இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், இனி என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதற்காக யோசிச்சு பாருங்க. ஆகையினால இப்போ நான் விலைவாசியை பற்றி சொல்லி உப்புல கதைக்க போகிறேன். உப்போட விலை கூட சீனியை விட